ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரன் நமது அன்பு ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசுவா மெசியானாலும் நம் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் இரக்கமும் அன்பும் சத்தியத்தோடு கூட பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். அதனால நம்ம செய்திக்கு போறோம். எல்லாரும் ஜெபம் வந்தீங்களா? மேரி சிஸ்டர், சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணேன் பிரதர். செய்திக்காக ஏசி, எப்சிபா, டெபரா சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? சரி. ஜெபத்தை கேட்பவர்களே, மாம்சம் யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். சரி, இந்த நாளிலே நாம் தேவ செய்தி கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 11 வசனங்கள் இருக்கிறது. அதை வாசிக்குமாறு பட்சமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 57ஆம் சங்கீதம் முதல்ல இருந்து வாசிங்க. 57ஆம் சங்கீதம் பக்கம் 704. எனக்கு இறங்கும் தேவனே. ஒரு நிமிஷம், இந்த பிராக்கெட்ல மேல இருக்கிற தான் முதல்ல இருந்து வாசிங்க. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேட் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். சேலா. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே புறமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். சர்வ வல்லமை உள்ளவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். வேதம் வாசிக்கிறப்ப இந்த சங்கீதம் வாசிக்கிறது மேல இருக்கிறதெல்லாம் வாசிக்கிறதா உண்டா இல்லையா? ஜெனிட்டா வாசிப்பேன் பிரதர். ஏன் அது வாசிக்கல? எந்த சங்கீதம் வாசித்தீங்க? 57ஆம் சங்கீதம். நான் ஸ்பெசிபிக்கா முதல்ல இருந்து சொன்னேன், ஏன்னா அது முக்கியம். அது எந்த சூழ் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகையில். ஆஷா, உன்னுடைய இன்டர்நெட் சரியில்லை. தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி சொல்லுங்க ஆண்டி.
அல்டகேஷ் என்னும் வாத்தியத்தின் சவுண்ட் கொடுக்குறாங்க. சரி மியூட் பண்ண. வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். என்ன சூழ்நிலையில இந்த சங்கீதம் எழுதப்பட்டது அப்படின்றது தெரியறதுக்கு வச்சிருக்கிறார். இந்த சங்கீதத்துல தேவன் தாவீதை கொண்டு என்ன பேசுகிறார்ன்றத நம்ம தெளிவா, இது போல இன்னும் சங்கீதங்கள் இருக்கிறது. என்னன்னா அல்தகேஷ் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க, இதே மாதிரி சங்கீதம் 58ஆம் சங்கீதம் அப்படிதான் இருக்கு, 59ஆம் சங்கீதம் அப்படிதான் இருக்கு, 75ஆம் சங்கீதம் அப்படிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். குறிப்படுத்துக்கிறவங்க அதை குறிச்சு வச்சுக்கலாம். ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். 58, 57, 58, 59, 75 4 சங்கீதமும் ஒருமிக்க ஒரு ஆனா ஒண்ணு 75ஆம் சங்கீதம் அது ஆசாப் எழுதினது. அது ஆசாபின் சங்கீதம். இந்த 4 சங்கீதம் 4 தேவன் என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களுக்கு என்ன செய்ய போறாரு, தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு, ரெண்டுத்தையும் வித்தியாசம் காட்டார். தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறவராகவும் தன்னுடைய ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற தனக்கு விரோதமாக வருகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். தேவனுக்கு விரோதமாக வருகிற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறவர்கள் தேவனுக்கே விரோதமாக வருகிறார். அப்போ அவர்களை நிர்மூலமாக்குவார், தம்முடைய ஜனங்களையோ பாதுகாப்பார். இந்த சங்கீதம் எழுதும் போது அவர் அந்த தாவீது சவுலுக்கு தப்பியோட கெபியில், அப்ப கெபியில் எழுதினா பாடினது அது கெபியில ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு பாடின பாட்டு. இல்லடி, அவர் எழுதும் போது அங்க கெபியில உட்காந்து எழுதல, அந்த இடத்துல எப்படி எல்லாம் இருந்தாரு, எந்த சூழ்நிலை இருந்தாருன்றத அப்புறம் இதை எழுதும் போது அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, அப்படி. ஓகே, ஓகே. கெபியிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு தாவீதின் மூலமாய் ஒரு கவிதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ வசனத்துக்கு வரேன். எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், 2 தடவை சொல்றார். அப்படின்னா பொதுவா ஏதாவது நம்ம சொல்றப்ப ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு பிரஸிங் நீடு. வெறுமனே காப்பாத்துங்க 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 அப்படின்னா ஒரு அவசரம். இங்க தாவீது சொல்றார், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். ஏன் அப்படி இப்ப சொல்றாருன்னா, ஒரு சவுலுக்கு தப்பி ஓடி அதுலாம் குகையில ஒளிந்து கொள்கிறார். இது 1 சாமுவேல் 24 பார்க்கலாம், 24 பார்க்கலாம். அந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த குகையில இருக்கிறப்ப தனக்கு நேரிட்ட சம்பவங்களை, அவர் அனுபவங்களை சங்கீதமாய் பாடியிருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். இந்த அல்டகேஷ் என்றால் என்ன அர்த்தம்னா, அழிக்காதே, டோன்ட் டெஸ்ட்ராய், அழிக்காதே, அதான் அதோட அர்த்தம். தன்னுடைய கேட்ட அனுபவத்தில இருந்து இதை சொல்றார். தேவனை நோக்கி என்னை காப்பாத்துங்க, உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், எதுவரைக்கும் சட்டலின் கீழே வந்து அடைவேன், எதுவரைக்கும் விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும். அதனால விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் அந்த சவுல் நெருக்கி தொடர்ந்து பிடிக்கிறப்போ அதுல இருந்து தப்பி போக மாட்டோம்.
எப்பொழுதுமே தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அவர் தனக்கு நேர்த்த அனுபவங்களை பேசும்போது வருங்காலத்தை குறித்து பேசுகிறார். அவர் ஏசாயா 20 அதிகாரம் 26 அதிகாரம் 20 பாருங்க. ஏசாயா 26 அதிகாரம். ஏசாயா 26 அதிகாரம்னா என்ன என்ன ஞாபகம் வருது? ஏசாயா 26 அதிகாரம் பார்க்காம சொல்லாமே, வேத பாடல்கள் கண்டிப்பா சொல்லாமே. சத்தியத்தை கை கொண்டு அக்காலத்திலே ஆரம்பிக்கிறது. எக்காலத்திலே? சத்தியத்தை கை கொண்டு போற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற காலம். ஆதாம் சாரி ஆதாம் இல்ல ஆபிரகாம் அந்த காலத்துல இல்ல ரட்சிப்பு அடைஞ்சு மறுதாச்சு காலத்துல. ஏசாயா 26 அதிகாரம் நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை நம்ம பார்த்திருக்கோமே. வாசிங்க 829 பக்கம் 1ல இருந்த பிரதர். ஒண்ணு வாசிங்க. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்ப எந்த காலம் அது? நகரம் 1000 வருடத்தாட்சியில தான். என்ன சொல்லுது? என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப நியாயத்து பூமியில எப்ப நடக்க போறது? அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் 1000 வருடம் அரசாட்சியில தான் நியாய தீர்ப்புகள். நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் போது என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நியாயம் செய்கிறது. நம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் போதுனா, பூமியில நடக்கிறதுனா 1000 வருஷம் ஆட்சிக்கு பிறகு எப்படி பூமியில தானே அது நடக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி 1000 வருஷத்துக்கு அப்புறம்ன்றீங்க? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்த குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப எப்படி 1000 வருஷத்தாட்சிக்கு பிறகு புதிய வானம் புது தானே? இது 1000 வருஷத்தாட்சிக்குரிய காலத்தை பத்தி, அதனாலதான் அக்காலத்துல என்றார். இந்த காலத்தை நல்ல புரியுதா எல்லாருக்கும்? புரியுது பிரதர். ஜெனிட்டா புரியுதா? புரியுது பிரதர். நல்ல தெளிவா இருக்கணும் அந்த 1000 வருஷத்தாட்சி. என்ன எக்ஸிபா? ஏதோ கேள்வி கேட்க வந்த? அப்ப இந்த காலத்திலே தேவன் சில காரியங்களா செய்ய போறார். அது வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, வரிசையாக சொல்றாரு. 17 பாருங்க, 17 ஒரு நிமிஷம், 13 வாசனம் 12-13 2 பாருங்க. 12-13. யாவே தேவனே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகி யாவே தேவனே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை எப்ப பிரஸ்தாபப்படுத்த போறாங்க? 1000 வருஷத்தாட்சியில தான். இப்ப அந்த நாமத்தை சொல்ல பயப்படுறாங்க. அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சகரியா 14 அதிகாரம் 9 வசனம் என்ன சொல்லுது?
14:9. பக்கம் 1102. அப்பொழுது யாவே தேவன் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே யாவே தேவன் ஒருவரே தேவன் என்று அறியப்படுவார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். திரும்ப வாசிங்க. அப்பொழுது யாவே தேவன் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே யாவே தேவன் ஒருவரே தேவன் என்று அறியப்படுவார். யாராவது ஒருத்தர் வாசிங்க, 2 பேர் வாசிச்சா. அந்நாளிலே என்ன சொல்லுங்க? அந்நாளிலே யாவே தேவன் ஒருவரே தேவன் என்று அறியப்படுவார். வேற யாரானோ? இது நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமா, சொல்லி கொடுத்தீங்க. அந்நாளிலே ஒரே யாவே தேவன் என்று அறியப்படுவார். அந்நாளிலே யாவே தேவன் ஒருவராயிருப்பார். இல்ல, அந்நாளிலே யாவே தேவன் ஒருவரே தேவன் என்று அறியப்படுவார் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. யாவே தேவன் ஒருவர் தான், மூவர் கிடையாது. இங்கிலீஷ்ல என்ன போட்டு வாசிங்க. பக்கத்துல படி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? The Yahweh God will be the king over the whole earth. On that day there will be one Yahweh God and his name only one. There will be one Yahweh God. Yahweh தேவன் ஒருவராக இருப்பார். அப்பனா கிறிஸ்துக்குள்ள இருந்துவார்ல பிறகு முந்திரத மாதிரியா வார்த்தை. முதல்ல ஆதியில தேவன் கிறிஸ்து வார்த்தை 2 பேரும் வந்தாங்களா, அதே மாதிரி இருந்துவாரா? அப்படியா மீனிங் வரும்? முதல்ல எப்படி என்ன சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இல்ல, யாஷுவா மெசியா வந்து நமக்கு இப்ப ஃபிளஷ்ல வந்தாரு. அதுக்கு முன்ன தேவனோட தானே இருந்தாரு, வார்த்தை தேவன் அந்த மாதிரி ஒன்னா தானே இருந்தாங்க. God before creation of the world. ஆமா, before the creation of the world. அதுக்கும் ஆதாம் பார்க்கும்போது கூட ஒன்னா தான் இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த தேவன் நீதிபதிகள் 8ஆம் அதிகாரம். ஆமா, அவர் வந்து அது வார்த்தை அவரோட இருந்து அவரோட என்ஜாய் பண்ண அவரோட செல்ல பிள்ளையா இருந்தார். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. 770 23 8:23 படிக்கிறேன். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னே, அப்ப அதுக்கு முன்னே ஆழங்களும் ஜலன் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அப்ப இருக்கிறவரை கொண்டு வராரு, அபிஷேகம் பண்றாரு. ஆமா, அவர் எப்படி இருந்தாரு? தேவனோட இருந்தாரு. எப்படி இருந்தாரு? வார்த்தையா இருந்தாரு இல்லையா? அப்ப தேவன் யாரு? அந்த வார்த்தையை உடையவர் தான் தேவன். ஆமா, அந்த வார்த்தை தேவன் கிடையாது, அந்த வார்த்தை உடையவர் தேவன். வார்த்தையே தேவன் வராத பிரதர். முடியும். நீங்க யோவான் 1:1 கேட்கலாம். ஆமா, அது இருந்தது அப்படின்னு. அந்த word is the God. And the word is the God, and the word is their God. Their God. Okay. In the beginning was the word, and the word was with their God, and their God was the word. தியோஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஏற்கனவே. ஆமா. அப்போ அந்நாளிலே யாவே தேவன் ஒருவராக இருப்பார்.
அவருடைய நாமம் பூமி எங்கும் ஒன்றாயிருக்கும். சகரியா 14:9. அப்போ அந்த காலத்திலே யாரை சார்ந்திருப்பாங்க? இந்த தேவனையே சார்ந்திருப்பாங்க. ஏசாயா 26 தான் வாசிக்கிறோம். அப்போ இது நடக்கிறதுக்கு முன்னால சில சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும், சில கலக்கங்கள்லாம் இருக்கும். அந்த கலக்கத்தை பத்தி தான் சொல்றாரு 14வது ஏசாயா 26:14. சீக்கிரம். யாவே தேவனே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். யாவே தேவனே, பேறு காலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். இது எந்த காலத்தை சொல்றது? எந்த காலத்துக்கு சொல்றது? ட்ரிபுலேஷன் பீரியட் இடுக்கன்ல இருக்காங்க. எரேமியா 30:6 இருந்து பாருங்க. பக்கம் 914. 4 வாசிங்க. இவைகள் யாவே தேவன் இஸ்ராயேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகிய ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய யாவே தேவனையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த அந்த நடுவுல இந்த இக்கட்டு காலம் வரும். இந்த இக்கட்டு காலம் முடிஞ்சுதான் இது நடக்கும். ஆனாலும் அதற்கு தப்பி பண்றார். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அதற்கு அவன் நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலும் நடக்கிற காரியம். அப்ப ஏசாயா 26 இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு நேர பாருங்க 16, 17 வாசிங்க இல்லையா? இப்ப 18 இருந்து வாசிங்க. நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். அப்படி இருந்தது. நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? அது நான் கூட எழுதி மரித்த உம்முடையவர்கள் எழுதிங்க. அப்படிதான் இருக்குது. மரித்த உம்முடையவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய பிரேதத்தை கூட எழுந்திருப்பார்கள். மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரேதத்தை கூட எழுந்திருப்பார்கள். அர்த்தம் சொல்றேன், வாசிங்க. மண்ணில என்னுடைய மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரேதத்தோட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே your dead ones will rise along with my dead body. இங்கிலீஷ்ல வாசிங்க பிரதீப். அங்கிள் இப்பதான் ஜாயின் பண்ணேன், ஜஸ்ட் எடுக்கிறேன். வேற என்ன வாசிங்க? ஏசாயா 26 19. Your dead shall live together with my dead body, they shall arise. Awake and sing, you who dwell in dust. போறோம். மரித்த உம்முடையவர்கள், தமிழ் எப்படி இருக்குன்னா, மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரேதத்தோட கூட எழுந்திருப்பார்கள். என்னன்னா சொல்றேன், நான் விளக்கம் சொல்றேன். வாசி முடிங்க. 26 19. 19. 26 19. 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 19
மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என்ன சொல்றாருன்னா, ஏசாயா சொல்றாரு, மரித்த தேவன் பார்த்து சொல்றாங்க, மரித்த உம்முடையவர்கள், அதாவது யாரு? இஸ்ரவேலர்கள், ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர்கள், மரித்த பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மரித்த உம்முடையவர்கள், மரித்தவர்கள் இல்ல, மரித்த உம்முடையவர்கள் என்னுடைய பிரயோஜனத்தோட கூட எழுந்திருப்பார்கள். அப்படின்னா நான் ஏசியாவும் எப்படி அந்த காலத்துல அவரும் செத்து போயிட்டு ஏசியா பேசுறாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் வாழ்நாள் முடிஞ்சு அவரும் அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்ப அந்த காலத்திலே 1000 வருஷ சாட்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்ன ஆகும்? மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்களா இல்லையா? ஆமா, அது அவங்க எழுந்திருப்பாங்க, அவங்களோட கூட அப்போ சொல்றாப்ல, மரித்த உம்முடைய மரித்தவர்கள் அவர்களோடு கூட பிரேதமான நானும் என்னுடைய பிரேதமும் எழுந்திருக்கின்றார். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? புரியுது பிரதர். நீங்க புரிஞ்சுட்டீங்க, வெரி குட். ஜெனிகா எனக்கு திரும்ப சொல்லுங்க பிரதர். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடைய உம்முடைய மரித்தவர்கள் யாரு? பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். உம்முடைய மரித்தவர்கள் எழுந்திருக்கிறப்ப ஏசியாவும் ஒரு பரிசுத்தவான், அப்ப அவரும் பிரதமானவர், அவரும் எழுந்திருப்பார். அதான் சொல்றாரு, மரித்த உம்முடைய பரிசுத்தவான்களோட என்னுடைய பிரேதமும் எழுந்திருக்கும். அது ரகசிய வரகு தானே? ஆமா. ஓகே ஓகே ஓகே. பிரதீப் ஃபார்வர்ட். இல்ல 1000 வருஷம்னா ரகசிய வருகை இல்ல அங்கிள், இது வந்து பகிரங்க வழக்கு. இல்ல அதுக்கு முன்னால, இது அதற்கு முன்னாடியே. ஆனா அது 26,000 வருஷம் தானே பேசுறாங்க பிரதர். ஆமா, அதுக்கு முன்னால, அதுக்கு முன்ன சம்பவிக்கிறது. ஓ, அதாவது அந்த பவுல் பிலிப்பியர்ல சொன்ன அந்த இதுவா? அதேதான். ஓகே, ராப்சர் புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? சரி. இப்ப வாசிக்கிறதோட தொடர்ச்சி. ஜெண்டா 19வது வசனம், மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இப்ப புரியுதா? கடைசியில சொல்றார், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, தான் முக்கியம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கள். சினம் கடந்து போகும் மட்டும், அததான் அங்க தாவீது சொல்றாரு. அல்தகேஷ் கீதத்துல என்ன சொல்றாரு? விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும். 52ஆம் சங்கீதம் வந்திருக்க, நான் ஏன் அதை கனெக்ட் பண்றேன் உங்களுக்கு. 52ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்றது? விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவே. புரியுதா? விக்கினங்கள்ன்றது என்னது? அவருடைய கோபமாக்கோ. விக்கினங்கள் இங்க தாவீது இடுக்கண்ல இருக்கிறத குறித்து சொல்றாரு. ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்வதும் அல்லாதபடிக்கு தீர்க்கமாய் வரப்போகிற காலத்தை குறித்து சொல்லுகிறார். அதாவது 1000 வருஷம் மக்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் இப்ப நடக்கிற துன்மார்க்கத்தினுடைய காரியங்கள்லாம் கடந்து போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கோ அப்படின்றார் இல்லையா? அந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போகிற வரைக்கும் நீ ஒளிஞ்சுக்கோ. நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா, அங்க பலிபீடத்தின் கொலை செய்யப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க எழுந்து சொல்லுவாங்க. அப்ப அவங்க
அந்த எண்ணிக்கை சகோதர எண்ணிக்கை நிறைவேறன்னு அமர்ந்துருங்க. இளைப்பாறுங்க. ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறார். அப்ப அது வரைக்கும் இந்த விக்கிரங்கள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன உபாதிகள்லாம் நடக்க போதோ அதெல்லாம் கடந்து போக வரைக்கும் நீ பாதுகாப்பா இருந்துக்கோ. எங்க உன் பாதுகாப்பு எங்க? என்னுடைய சட்டைகளின் கீழே ஒண்டிதான் உனக்கு பாதுகாப்பு தேவன் சொல்றார். அதுதான் தாவீது இங்க சொல்றார், உம்முடைய சட்டைகளின் கீழே வந்தடைகிறேன். தேவனுடைய சட்டைகளின் கீழே ஒண்டிதான் பாதுகாப்பு. எந்த மனுஷனும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த ஆர்கனைசேஷன், எந்த செல்வமும், எந்த ஆஸ்தியும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லாம் நம்ம நினைக்கிறோம் நிறைய ஆஸ்தி வச்சிருக்கிறோம், நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம், நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கிறோம், நிறைய வெள்ளியும் தங்கமும் பொண்ணுமா வச்சிருக்கிறோம். திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஆர்டினரி ப்ரொமோட் பண்ணலாம். திடீர்னு இந்த எப்படி ஓவர் நைட்டா நோட் பந்தி பண்ணானே 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு, அது மாதிரி திடீர்னு இதெல்லாம் செல்ல எடுத்துட்டானே என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நாங்க முத்திரை போடுங்க, முத்திரை போட்டாதான் உங்களுக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன், எல்லாம் பிளாக் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல வச்சுக்கலாம், 50 லட்சம் வச்சிருக்கலாம், 1 கோடி வச்சிருக்கலாம். ஆனால் வாங்க எல்லாம் வந்து முத்திரை போட்டுங்க, அது வரைக்கும் அது ஃப்ரீஸ் ஆயிடும். நாம தான் அதுக்கு முன்னாடியே போயிடுவோம்ல. என்ன சொல்ல வரேன், எதை நம்பி இருக்கணும் நம்பன்றேன். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, எது எப்போ வேணாலும் பறிக்கப்படலாம். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சணை தான் முக்கியம், அதான் நிலைக்கும். அந்த ஜீவ வார்த்தை தான் நமக்கு நிலைக்கும். அவருடைய சட்டைகளின் கீழே ஒண்டிதான், அவர் தான் நமக்கு, வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் தாவீது தெரிஞ்சுட்டார். அதனால்தான் இந்த விக்கிரங்கள்லாம், இந்த ஆபத்து இதெல்லாம் கடந்து போற வரைக்கும் தேவனே உங்களுடைய சட்டலின் கீழே வந்து நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறேன். நான் இப்போ ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணேன். பட் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 18வது வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்க வந்து இந்த 18வது ஏசாயா 26ல தானே வாசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அது 18 26-18 30 அதிகாரம் 4ல இருந்து 10 வரைக்கும் மகா உபத்திரவ காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம். மீகா 4 அதிகாரம் அதுலயும் இருக்குது, மீகா 5 அதிகாரத்துலயும் இருக்கு. அதை பத்தி ஓகே பிரதீப்? சரி அங்கிள், அப்புறம் பார்த்துக்கிறேன், ரெக்கார்டிங் பார்த்துக்கிறேன். இல்ல any clarification required, please tell me. இல்ல நாங்க வந்து இது we have brought forth wind அப்படின்றாங்கல்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னு? ஆமா, அது வரைக்கும் என்ன அவங்க காற்று தானே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேதத்தை விட்டு காத்து மாயை, அவங்க மாயை தேவனை விட்டுட்டு மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கன்னு போட்டுருக்கலாங்க. அது நாங்கன்னு சொல்றது வந்து எப்படி மாயக்காரன் திருந்தரிசி தண்ணீர் சேர்த்துக்கிறாங்கல்ல. ஏசாயா தண்ணீர் சொல்றாரு, தான் ரெப்ரசன்ட் பண்ற ஜனங்களுக்கு பத்தியும் சொல்றாரு. ஓ சரி 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 ஓகே. தன்னை மாத்திரம் சொல்ல, தான் ரெப்ரசன்ட் பண்ற ஜனங்களையும் சொல்றாரு. ஏன்னா 13வது வசனம் பாரு, எங்கள் தேவனாகிய யெகோவா தேவனே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவர்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம். அப்ப யார் ஏசாயா சொல்வாரா? ஏசாயா சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சதா அவர் சொல்றாரு. ஓகே. இப்போ தாவீது உறுதியா இருக்கிறாரு, ஆனா ஒரு அவசரம். ஏன் அந்த அவசரம்னா, சவுல் தடுத்தும் போது அந்த அதுல்லாம் கவியில போய் சில யூத ரபிமார்கள் இந்த காரியத்தை குறித்து சொன்னாங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரத்துல 26, 24, 26 2 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க போய் ஒழிஞ்சுக்கிறப்ப அவர் இந்த அபயம் விட்டாராம் தேவனை நோக்கி. அப்ப என்ன ஆச்சான்னா, தேவன் வந்து சிலந்தி பூச்சிகளை அங்கே, அது வந்து ஒரு இதுதான், அது வேதத்தின் ஆதாரம் கிடையாது.
சொல்றாங்க. சிலந்தி பூச்சிகளை அங்கே அதிகமாகி விட்டு சிலந்தி பூச்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய அப்படியே கூடு கட்டிச்சான். சிலந்தி வலையா இருக்கும் தெரியுமா? அந்த வலை, சிலந்தி வலை பொதுவா எங்க இருக்கும்? பாழான இடங்கள்ல வசிக்காத யாரும் அப்படின்னா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? போக்குவரத்து இருந்தா வீடு டெய்லி நம்ம போயிட்டு வந்திருந்தோம்னா வீடு கிளீனா இருக்கும். கிளீனா இருக்கு, எதுவும் பெருக்கணும். ஆனா வீடு ஒரு மாசம் பூட்டி வச்சு உள்ள நோய் எப்படி இருக்கும்? அப்போ அதே மாதிரி ஒரு சிலந்தி கூடு கட்டிருக்க இடம். இப்ப இந்த சிலந்தி கூடு கட்டுற இடத்துக்கு நீங்க யாராவது ஒருத்தர் போய் அப்படி பாக்குறீங்க, என்ன நினைப்பீங்க? இது இந்தியில சொல்லுவாங்க பூத் பங்களாமா. இந்தியில பூத் பங்களாமா. பாழஞ்ச இடம், யாருமே இல்ல. இப்போ சவுல் கேள்விப்படுறாரு தாவீது இங்கே ஓடி போயிருக்கான். வராரு, வந்து பார்த்தப்ப என்ன இருக்குதுங்க? சிலந்தி கூடு. சவுல் என்ன நினைப்பாரு? பாழடைஞ்சது, இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கு. யாரும் இல்ல. அப்படி பார்த்துட்டு சவுல் என்ன பண்றாப்புல, அவருக்கு மலஜாலாதி போகணும்ட்டு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். அப்பதான் அவருடைய துண்டு அறுத்துட்டு வருவாப்புல. வேதம் நல்ல படிச்சவங்களுக்கு தெரியும். பிரதீப், are you able to recollect? Yes, uncle. அப்போ சவுல் என்ன பண்றாப்புல, யாரும் இங்க இல்லப்பா. இப்ப யாரும் நம்ம அவசரமா ஒரு டாய்லெட் போறோம், தப்பா நினைக்காதீங்க, ஒரு பப்ளிக் இதுக்கு போறோம், பப்ளிக் பிளேஸ்ல அர்ஜென்ட்டா போகணுமா இருக்கு, நம்ம போய் பாக்குறப்ப டாய்லெட்ல யாரும் இல்ல, அப்பதான் போவோம் இல்லையா? அதே போல இங்க சவுல் வராரு, எப்படி இருக்குது? யாரும் இல்ல, அப்பா உள்ள போலாம். அப்போ Saul was made to believe that there is no one there. அங்கே உள்ளே ஒருவரும் இல்லை என்று சவுல் நம்பப்பட வைக்கப்படுகிறார். தேவன் செய்றார். ஆனா உள்ள யார் இருக்காங்க? உள்ள. நல்லா ஃபாலோ பண்றீங்களா? க்ளோஸா பண்றோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. அப்போ உள்ள போறாரு, உள்ள போய் என்ன ஆயிடுது, அங்க போய் அவரு ரிலாக்ஸ் பண்றாரு. அந்த டயத்துல தான் நடக்குதுலாம் உங்களுக்கு தெரியும். மெல்ல போய் சால்வையின் தொங்கலை எடுத்துக்கொண்டு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குது, அதுக்கு அப்புறமும் ஒண்ணு நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேதத்தை படிச்சவங்க தெரியும். அப்போ அங்கே அபிசாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறாப்ல தாவீதுக்கு. எடுங்க எல்லாரும் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 8வது 9வது பாருங்க. 1 சாமுவேல் பக்கம் 378, 26 அதிகாரம் 8, 9, 2 பாருங்க. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, யாவே தேவன் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். அவரை பார்த்து, அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, அவரை கொல்லாதே. இங்கிலீஷ்ல வாசிங்க அத. Do not destroy him. Do not destroy him. அதுதான் அல்தகேஷ். ஏற்கனவே சொன்னல, அல்தகேஷ் என்றால் அழிக்காதே, அழிக்காதே. Don't destroy. புரியுதா உங்களுக்கு? எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும்ட்டு
புரியுது brother. I really rejoice. நான் உன்னிலே களி கூறுகிறேன். எவ்வளவு பேர் களி கூறுறீங்க தெரியல. நல்லா புரிஞ்சவங்க நல்லா களி கூறுவீங்க. ஹalleluya. God bless you. சவுல் தாவீதை திருத்துறாரு. தாவீது எங்க போய் அடக்கலாறாரு? எங்க போய் அடக்கலாறாரு? அதெல்லாம் குகையில கேவுக்குள்ள கெபில அதான் இல்ல, தேவனுடைய சட்டைகளுக்குள்ள அடக்கலாறாரு. ஆமென் ஹalleluya. ஆமென். ஏன்னா அது வெறும் குகையா இருந்தா சவுல் வந்து கொண்டு போட்டு இருப்பாப்ல. அங்கே தேவன் பண்ற காரியம் பாருங்க, சவுலை உள்ள வர வைக்கிறார். தேவன் தான் செய்யறார். கண்டிப்பா. அதுவே இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு அயந்திர நித்திரையை கொடுத்துறாரு இந்த சொம்பு எடுத்துன்னு வரும்போது. உள்ள வர வச்சு இதெல்லாம் செய்யறார். அப்போ தாவீதுக்கு பாதுகாப்பு யாரு? அந்த குகை இல்ல, தேவன் தான் பாதுகாப்பு. அங்கிள், ஆனா நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து அவங்க அந்த என்கேம்ப் பண்ணிக்கிற இடத்துல தானே, அவங்க வந்து அந்த குகைக்குள்ள இல்ல. நீங்க இப்ப 26ல ரெஃபரன்ஸ் கொடுத்தது, ஃபர்ஸ்ட் சாமுவேல் 26ல ரெஃபரன்ஸ் கொடுத்தது அந்த குகைக்குள்ள இருந்தது இல்ல. they were encamping in the wilderness of Ziph. ஆமா, நீங்க அந்த குகைக்குள்ள இதுவானது வந்து 24ல இருக்குது. 24ல இருக்கு. அந்த வந்து அது வந்து 26ல அதோட கண்டினியூ அது வந்து போடல, பட் அதே இடம் தான் அது. இல்ல, அது வந்து வில்டர்னஸ் ஆஃப் என்கேதி இல்ல, என்கேடி ஒண்ணு. இது சீப்லயும் அந்த மாதிரி, இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான் சிமிலர் சிச்சுவேஷன். ஏன்னா ஓபனா இல்ல. இல்ல இப்ப நீங்க அந்த குகை பேர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தானே இப்ப அதை சொன்னீங்க. இல்ல அல்தகேஷ் இல்ல, அந்த கேஸ்ன்றது குகை பேர் இல்ல, கொல்லாதே. இல்ல, இத சங்கீதத்தோட நீங்க இது பண்ணீங்களே, கனெக்ட் பண்ணீங்களே. தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு மேல பிராக்கெட்ல போட்டிருப்பார். இது 57 சங்கீதம் 57 தானே? 57 மேல டாப்ல அதான் ஆங்கிலத்துல, ஆனா அது வந்து போடல. when he fled from Saul into the cave அப்படின்னு போட்டுருக்கு. தனக்கு நஷ்டம் நேரிடாத தன் ஆத்மா அல்லது தன் சரீரம் மடிந்து Okay. Do not destroy. சரி. Set to do not destroy. Okay. And set to Altakesh. Correct. Okay. சோ தாவீது அங்க என்ன சொல்லுகிறாரு? தனக்கு தன்னை தெரிந்து வருகிற சவுலுக்கு என்ன சொல்றாரு? அல்தகேஷ், do not destroy, அவனை கொல்லாதே. தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. உபாகமம் 9வது அதிகாரம் 25, 26, 24 வாசிங்க. உபாகமம் 9வது அதிகாரம் 24ல இருந்து 26 வரைக்கும் பாருங்க. வாசிங்க. நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு, கேக்குதா நான் படிக்கிறது? நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் யாவே தேவனுக்கு விரோதமாக கலக்கம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள். யாவே தேவன் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் யாவே தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் யாவே தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, யாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகி யாவே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக.
இங்கிலீஷ்ல இருக்கா do not destroy? ஆமா அங்கிள் இருக்கு. அடுத்த கேஷ். ஏன் மோசே யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவர். அங்க மன்றாடுகிறார். தாவீது யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவர். நல்லா புரியுதா? அங்கிள் புரியுது. இல்ல இப்போ அழிக்காதிருப்பீராகன்றது நமக்கு சொல்லி, இப்ப நம்மளுக்கு என்ன நீங்க அதுல பாடம் இல்ல இந்த இந்த வார முடியாது. இல்ல பேசிக்கா அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாவது படியில தேவனுடைய ரெண்டாவது படியில இருக்கிறது என்னன்னு கேக்குறேன்னா படிப்படியா தான் கடந்து போனோம். கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. இல்ல பிரதர், இல்ல இந்த அழிக்காதிருப்பாயாகன்றது நிறைய காரியம் கடைசியில அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க புரிஞ்சு நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அங்கிள் எங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிச்சு. ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு. தேவனுடைய ஆவியை பெற்றவங்க வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது, எதையுமே அது இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி இருக்கிறாங்களா எல்லாரும்? அல்ல, அது கஷ்டம் தான். அதுதான் சொல்றேன், இதுதான் நான் கேக்குறேன். மனசுல கூட சிந்தையில கூட நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சிந்தையிலையும் இங்கே தேவனுடைய ஆவியை பெற்ற மோசே என்ன சொல்றாரு? மன்றாடுகிறார், அடிக்காதே. அதேதான் இங்க சவுல் சொல்றார், தாவீது சொல்றார். அது யாரு? தன்னை அழிக்க வந்தவர்களை நோக்கி. அங்கே மோசே தனக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். இங்கே தன்னை கொல்ல நாள்தோறும் ஆள் அனுப்பிச்சு காவலை வச்சு ஈட்டியால சோழோட குத்தணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்ட சோழை பார்த்து அடிக்காது. அடுத்த கேஸ். அதனாலதான் இந்த அடுத்த கேஸ் யூஸ் பண்ற. ஏன்? நான் எங்க இருக்கிறேன்? நான் கீழா இருக்கிறேன். அடிக்காதே. ஒரு வசனம் தான் நீங்க பார்த்திருக்கோம். நல்லா புரியுது எல்லாருக்கும்? புரியுது. தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நல்ல அழகான ஒரு நிறைய ரகசியங்களை தேவன் வச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற தாவீது தன்னை கொல்ல வந்தவனை பார்த்து அடிக்காதே என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் எல்லாரும் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சு சொல்றேன். விக்னர்கள் கடந்து போறதுக்கு இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கு. அதனால்தான் விக்னர்கள் கடந்து போகும் வரைக்கும் அவருடைய சட்டத்திலே நான் பாதுகாக்கப்படுகிறேன். தொடர்ந்து இந்த மீதியான வசனங்களை நம் வரும் நாட்களிலே பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.